ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்று நாம் பேச போகிறோம். நீங்கள் வெள்ளை மசால் கொண்டிருந்தால் அதை எப்படி அதிகரிக்காமல் தடுப்பது, அது உங்கள் முழு உடலுக்கு பரவாமல் இருக்க வேண்டும் மற்றும் நீங்கள் அதன் மீட்பை எப்படி மேம்படுத்தலாம் என்பதை குறித்து. வெள்ளை மசால் என்பது உங்கள் எதிர்ப்பு முறை சரியாக செயல்படாததால் ஏற்படும் ஒரு நோயாகும். உங்கள் எதிர்ப்பு முறை சரியான சிக்னல்களை அனுப்பவில்லை என்பதால் வெள்ளை பாச்சுகள் தோன்றுகின்றன. இதை வீட்டில் தடுக்க உங்கள் உணவில் இஞ்சி சேர்க்கவும், தினசரி இஞ்சி நீரை குடிக்கவும். இது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து எதிர்ப்பு முறையை வலுப்படுத்தும். நோயை வீட்டில் தடுப்பது எப்படி? முதலில் உணவில் இஞ்சி சேர்க்கவும். இஞ்சி நீர் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து எதிர்ப்பு முறையை வலுப்படுத்துகிறது. அடுத்தது கேரட்டை சேர்க்கவும். முதலில் உங்கள் உணவில் இஞ்சி சேர்க்கவும். இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி எதிர்ப்பு முறையை வலுப்படுத்துகிறது. அடுத்து கேரட்டை சாலட் அல்லது ஜூஸ் வடிவில் சாப்பிடவும். இது வைட்டமின்கள் வழங்கி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது. மூன்றாவது வால்நட் சேர்க்கவும். இது B12 சிறந்த ஆதாரமாகும். இறுதியாக சிக் பீஸ் உட்கொள்ளவும். இதில் முக்கியமான வைட்டமின்கள் உள்ளன. எண் 2, நீங்கள் உணவில் கேரட்டை சேர்க்க வேண்டும். நீங்கள் விரும்பினால் நீங்கள் தினமும் சாலட் வடிவில் பச்சை கேரட் சாப்பிடலாம் அல்லது கேரட் சாறு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் தினமும் 1 முதல் 2 கேரட் சாப்பிட வேண்டும். இதில் வைட்டமின்கள் மற்றும் உள்ளன. முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் விட்டிலிகோவை மீட்டெடுக்க உதவுகிறது மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்கிறது. மூன்றாவது, உணவில் வால்நட் சேர்க்கவும். வால்நட்டில் B12 உள்ளது. சைவ உணவுக்காரர்களுக்கு இது முக்கியம். தினசரி 45 வால்நட்டுகளை ஊற வைத்து சாப்பிடினால் B12 குறைபாடு தீரும். மேலும் எதிர்ப்பு முறை செயல்படும். மெலானின் உற்பத்தி அதிகரிக்கும். அடுத்ததாக சிக் பீஸ். இதில் சிங்க், செலினியம், பாஸ்பரஸ், மாக்னீசியம் உள்ளன. கோவில்களில் பிரசாதம் சிக் பீஸின் அடிப்படையில் இருக்கும். ஏனெனில் இதில் சிறிய வைட்டமின்கள், கனிமங்கள் உள்ளன. சிக் பீஸை தினசரி ஊற வைத்து விரும்பும் வகையில் சாப்பிடலாம். இது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் குறை மெலானின் உற்பத்தியை அதிகரித்து எதிர்ப்பு முறையை வலுப்படுத்தும். அடுத்ததாக தேங்காய். தினசரி 2-3 தேங்காய்களை ஊற வைத்து சாப்பிடலாம். இது எதிர்ப்பு ஆக்சிடென்டாக செயல்படும். கனிமங்கள், வைட்டமின்களை வழங்கும். இதனால் எதிர்ப்பு முறை எதிர்மறையாக செயல்படாது. மெலானோசைட்டுகளுக்கு நல்ல சிக்னல்கள் அனுப்பும். இறுதியாக தாம்பரம். பழைய காலங்களில் தாம்பரத்தில் நீர் குடித்து உணவு சாப்பிட்டனர். பல பாத்திரங்கள் ஆக்சிடேட் ஆகின்றன. உடலில் தாம்பரம், சிங்க், செலினியம் போன்ற கனிமங்களை நிறைவேற்ற தாம்பரத்தில் நீர் குடிக்கவும். இதனால் வெள்ளை மசால் அதிகரிக்காது, விரைவில் மீட்கப்படும். இது முடியவில்லை என்றால் கீழே கொடுக்கப்பட்ட எண்ணிற்கு என்னுடைய குழுவுடன் தொடர்பு கொள்ளவும். நன்றி, கவனிக்கவும். ஆகையால் பெரும்பாலும் குருத்வாரங்களில், கோவில்களில் சிக் பீஸின் பிரசாதம் வழங்கப்படுகிறது. நீங்கள் இதை தினசரி அடிப்படையில் ஊற வைத்து அல்லது இதன் காய்கறி செய்து அல்லது நீங்கள் விரும்பும் வகையில் சாப்பிடலாம். இது உங்கள் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறது, மெலானின் உற்பத்தியை அதிகரிக்கிறது மற்றும் உங்கள் எதிர்ப்பு முறையை வலுப்படுத்துகிறது. மேலும் சில சிறிய கனிமங்கள் மற்றும் வைட்டமின்களை நீங்கள் தவிர்க்கிறீர்கள். அவற்றை இது முழுமையாக நிறைவேற்றுகிறது. எனவே இதை உண்ணுவது மிகவும் முக்கியம். அடுத்ததாக, உங்கள் உணவில் சேர்க்க வேண்டியது தேங்காய். நீங்கள் தினசரி 2 முதல் 3 தேங்காய்களை ஊற வைத்து சாப்பிடலாம். ஏனெனில் இது ஒரு எதிர்ப்பு ஆக்சிடென்டாக செயல்படுகிறது மற்றும் முக்கியமான கனிமங்கள் மற்றும் வைட்டமின்களை வழங்குகிறது. நீங்கள் இதை உட்கொள்வதால் உங்கள் எதிர்ப்பு முறை உங்கள் எதிர்மறையாக செயல்படாது. மேலும் மெலானோசைட்டுகளுக்கு நல்ல சிக்னல்களை அனுப்பும். இறுதியாக, உங்கள் உணவில் அல்லது நீர் உட்கொள்ளலில் அல்லது உணவில் தாம்பரம் சேர்க்க வேண்டும். பழைய காலங்களில் நமது பெரியவர்கள் தாம்பரத்தில் நீர் குடித்து அல்லது உணவு சாப்பிட்டனர். தற்போது பல வகையான பாத்திரங்கள் உள்ளன. சில பிளாஸ்டிக், சில 4 பாகங்கள், சில அலுமினியம். இவற்றில் நீங்கள் உணவு பெறும்போது அது அதிகமாக ஆக்சிடேட் ஆகிறது. நீங்கள் உங்கள் உடலில் தாம்பரம், சிங்க், செலினியம் போன்ற சிறிய கனிமங்களை நிறைவேற்ற விரும்பினால் தயவு செய்து தாம்பரத்தில் நீர் குடிக்கவும் அல்லது உணவு சாப்பிடவும். இதனால் உங்கள் வெள்ளை மசால் அதிகரிக்காது, மேலும் அது விரைவில் மீட்கப்படும். இது முடியவில்லை என்றால் கீழே கொடுக்கப்பட்ட எண்ணிற்கு என்னுடைய குழுவுடன் தொடர்பு கொள்ளவும். எங்களை சந்திக்கவும். உங்கள் வெள்ளை மசாலை சரி செய்யவும். நன்றி, கவனிக்கவும்.